அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் குறைகள் அனைத்தும் நீங்க ஆனி கிருத்திகையான இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுங்கள். சொந்தங்களே, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள். இந்த குமரனின் அருளை பெறுவது மிகவும் கடினம் அல்ல. உண்மையான பக்திக்கு மட்டுமே குமரனின் அருள் கிட்டும். நட்சத்திரங்களில் கிருத்திகை சிறப்பு வாய்ந்தவை என்று கூறலாம். முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் அவனை பாலூட்டி சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் தினங்களில் புனித நதிகளில் நீராடுவது, முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வது ஆகியவற்றை செய்வதெல்லாம் சிறப்பு. தொடர்ந்து 12 ஆண்டுகள் கிருத்திகை விரதம் இருப்பவர்களுக்கு 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகெங்கிலும் உள்ள முருகன் கோவில்களில் கிருத்திகையில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. ஆனி கிருத்திகையில் பொதுவாக முருகனுக்கு விரதம் மேற்கொண்டு வழிபடுபவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டாகும் என்பது அனுபவம் வாய்ந்த பக்தர்களின் கருத்தாக உள்ளது. வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜையறையில் முருகனின் படத்திற்கு முன்பு அரிசி மாவில் கோலமிட வேண்டும். பின்பு முருகனின் படத்திற்கு நெய் தீபமேற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நிவேதனம் செய்யுங்கள். வீட்டில் இருப்பவர்கள் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், முருக காயத்ரி மந்திரம், மூல மந்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்யுங்கள். முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் காலை முதல் மாலை வரை உணவேதும் உண்ணாமல் முருகனுக்கு விரதம் இருப்பது சிறப்பு. மாலையில் வீட்டில் அல்லது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்ட பின்பு பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை நிறைவு செய்யலாம். கிருத்திகை விரதத்தின் சிறப்பு என தெரியுமா? கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகும். சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் தோன்றிய முருகப்பெருமானை வளர்க்கும் பொறுப்பை பெற்ற கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களை நட்சத்திரங்களாக இருக்கும் வரத்தை சிவபெருமான் அருளினார். அதனால் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் விளங்குகிறது. மாதம் தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபடுவதால் முருகனின் அருளும் கார்த்திகை பெண்களின் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த விரதத்தின் பலன்களை பற்றி பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும். எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள், எதிர்ப்புகள் நீங்கும். புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய யோகமும் அமையும். நீங்கள் செய்யும் காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்கும். என்ன சொந்தங்களே, ஆனி கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபட தயாராயிட்டீங்களா? தயாரா இருப்பீங்க நம்புறேன். நிறைய பேர் முருகன் கோவிலுக்கும் சென்று கொண்டிருப்பீர்கள் நம்புறேன். சரிங்க சொந்தங்களே, உங்களுக்கு முருகரை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஓம் சரவணபவ அப்படின்ற முருகனுடைய அந்த 6 எழுத்து மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உச்சரிங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம். சொந்தங்களே, இன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணா நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில அந்த கந்த சஷ்டி கவசத்திற்கு விளக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கந்த சஷ்டி கவசம் பொதுவா நம்மை தீமைகள்ல இருந்தும் கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றுது. கவசம் அப்படின்னாலே நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்றுன்னு பொருள். போரில் யுத்த வீரர்கள் தங்களுடைய உடலை காத்துக்கொள்ள கவசம் அணிஞ்சுக்குவாங்க. இங்க கந்த சஷ்டி கவசம் நம்மை தீமைகளில் இருந்தும் கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றுதுங்க. இதை அருளியவர் யாரு தெரியுமா? ஸ்ரீ தேவராய சுவாமிகள். இவர் பெரிய முருக பக்தர். ஒவ்வொரு மூச்சிலும் முருகனையே சுவாசித்தார். அவர் மிகவும் எளிய முறையாக நமக்கு கவசம் அளித்துள்ளார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சஷ்டி கவசத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் மோத முருகனே காட்சி தந்து விடுவானாம். ஆரம்பமே சஷ்டியை நோக்க என்று இருக்கிறது. சஷ்டின்றது அமாவாசை அல்லது பூர்ணிமாவுக்கும் அடுத்த 6ஆம் நாள் சொல்லுவாங்க. ஜாதகத்துல 6ஆம் இடம் ரோகம், கடன், விரோதம், சத்ரு போன்றவைகளை குறிக்குது. செவ்வாய் ரோகக்காரன். இந்த எல்லா தோஷத்தை போக்கும் பெருமான் திருமுருக பெருமான். அவருக்கு உகந்த நாள் சஷ்டி. சஷ்டினா 6 முகனுக்கும், சஷ்டினா 6
முருகனுக்கும் 6 முகங்கள், சரவண பவ அப்படின்ற 6 அச்சரம், 6 படை வீடுகள், 6 கார்த்திகை பெண்ணால் வளர்க்கப்பட்டவர். நாம் அந்த திருவடியை விடாது பிடிச்சா மேலே சொன்ன ஒவ்வொரு கெடுதலும் நமக்கு அண்டாது. இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு கெடுதலும் நமக்கு அண்டாது. வீட்டுல கடன், வியாதி, சத்ரு பயம் இவை எல்லாமே நம்மை விட்டு நீங்கிடுச்சு அப்படின்ற நிலை ஏற்படும். இப்ப சஷ்டி கவசத்தை பத்தி பார்க்கலாம். கந்தன் வரும் அழகே அழகு, பாதம் 2 பன்மணி சலங்கை, கீதம் பாட கிண்கிணி ஆட, மயில் மேல் அமர்ந்து ஆடி ஆடி வரும் அழகை என்னவென்பது. இந்திரன் மற்ற 8 திசைகளிலிருந்தும் பலர் கூச்சுறாங்க. முருகன் வந்து விட்டான், இப்போது என்னை காக்க வேண்டும். 12 விழிகளும் 12 ஆயுதத்துடன் வந்து என்னை காக்க வேண்டும். அவர் அழகை வர்ணிக்கும் போது, பரமேஸ்வரி பெற்ற மகனே முருகா, நெற்றியில் இருக்கும் திருநீர் அழகும், நீண்ட புருவமும், பவளச் செவ்வாயும், காதில் அசைந்தாடும் குண்டலமும், அழகிய மார்பில் தங்க நகைகளும் பதக்கங்களும், நவரத்ன மாலை அசைய உன் வயிறும், அதில் பட்டு வஸ்திரமும் சுடர் ஒளி விட்டு வீச, மயில் மேல் ஏறி வந்து கேட்டவர்களுக்கெல்லாம் வரம் தரும் முருகா என்றெல்லாம் அவரை ஸ்ரீ தேவராயர் வர்ணிக்கிறார். அவர் கூப்பிடும் வேல்கள் தான் எத்தகைய உடம்பில் தான் எத்தனை பாகங்களாக காக்க என்று வேலை அழைக்கிறார். வதனத்திற்கு அழகு வேல், நெற்றிக்கு புனித வேல், கண்ணிற்கு கதிர்வேல், நாசிகளுக்கு நல்வேல், செவிகளுக்கு வேலவர் வேல், பற்களுக்கு முனைவேல், செப்பிய நாவிற்கு செவ்வேல், கன்னத்திற்கு கதிர்வேல், கழுத்திற்கு இனியவேல், மார்பிற்கு ரத்தின வடிவேல், இளமுலை மார்புக்கு திருவேல், தோள்களுக்கு வடிவேல், பிடரிகளுக்கு பெருவேல், அழகு முதுகிற்கு அருள்வேல், வயிறுக்கு வெற்றிவேல், சின்ன இடைக்கு செவ்வேல், நான் கயிற்றை நால்வேல், பிட்டம் 2 பெருவேல், கணைக்காலுக்கு கதிர்வேல், விரல்களுக்கு அருள்வேல், கைகளுக்கு கருணைவேல், நாபிக்கவளம் நல்வேல், முப்பால் நாடியை முனைவேல், எப்போதும் என எதிர்வேல், பகலில் வஜ்ரவேல், இரவில் அணையவேல், காக்க காக்க கனகவேல் காக்க. அப்பப்பா, எத்தனை விதமான வேல் நம்மை காக்கின்றன இல்லையா? அடுத்தது எந்தெந்த வகை பயங்களில் இருந்து காக்க வேண்டும் என்று விளக்கப்பட்டுள்ளது. பில்லி, சூனியம், பெரும் பகை, வல்ல பூதம், பலாஸ்டிக பேய்கள், அடங்கா முனி, கொள்ளிவாய் பிசாசு, குரலை பேய்கள், பிரம்ம ராட்சசன், இருசி காட்டேரி இவைகள் அத்தனையும் முருகன் பெயர் சொன்னாலே ஓடி ஒளிந்துவிடும் என்கிறார். அடுத்தது மந்திரவாதிகள் கெடுதல் செய்ய உபயோகிக்கும் பொருட்கள் பாவை, பொம்மை, முடி, மண்டை ஓடு, எலும்பு, நகம், சின்ன மண்பானை, மாயாஜால மந்திரம் இவைகள் எல்லாம் சஷ்டி கவசம் படித்தால் செயல் இழந்து விடும் என்கிறார். பார்ப்போம். புலியும், நரியும், எலியும், கரடியும், தேளும், பாம்பும், செய்யான், பூரான் இவைகளால் ஏற்படும் விஷம் சஷ்டி கவச ஓசையிலேயே இறங்கிவிடும் என்கிறார். நோய்கள் எடுத்துக்கொண்டால் வலிப்பு, ஜுரம், சுளுக்கு, ஒத்த தலைவலி, வாதம், பைத்தியம், பித்தம், சூளை, குடைச்சல், சிலந்தி, குடல் புண், பக்க பிளவை போன்ற வியாதிகள் இதனை படித்தால் உடனே சரியாகிவிடும் என்கிறார். இதை படித்தால் வறுமை ஓடிவிடும், நவகிரகங்களும் நமக்கு துணை இருப்பார்கள், சத்துருக்கள் மனமாறி விடுவார்கள், முகத்தில் தெய்வீக ஒளி வீசும் என்று கூறப்பட்டிருக்கு. எனவே தினம் தினம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சஷ்டி கவசம் படியுங்கள், வேலனை போற்றுங்கள், உங்க வேதனைகள் எல்லாம் விலகி ஓடிடும். எனவே சொந்தங்களே, தினம் தினம் கந்த சஷ்டி கவசம் படியுங்கள், வேலனை போற்றுங்கள், உங்கள் வேதனைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அந்த ஆறுபடையப்பன் முருகனின் அருள் எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு, உங்களுக்கு முருகனை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படின்ற பஞ்சாட்சர மஞ்சள், அது மட்டும் இல்லங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படி இல்லையா முருகனுடைய மந்திரம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, முருகனை நீங்க எப்படி செல்லமா அழைப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.